Hello friends, welcome back to Play Thumb Dub. So in case நீங்கள் ஹாரர் மூவி லவர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்காக இப்போ ரீசெண்டாக நிறைய தமிழ் டப்டான ஹாரர் மூவிஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் அதில் சில பெஸ்ட்டான மூவிஸை தான் இன்றைக்கி ஒரு வீடியோ நான் ஆட் பண்ணியிருக்கேன். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்டில் 5th இடத்துல இருக்க நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்னு சொல்லிட்டு 2006 ரிலீஸ் ஆன மூவி IMDbல 4.9 தான் ரேட்டிங் தந்திருப்பாங்க. அண்ட் இந்த படத்தோட கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ஆக்ட்ரஸ் ரொம்ப வருஷம் கழிச்சு திருப்பி அவங்க ஹோம் டவுனுக்கு போகிறாங்க. அண்ட் அங்கே போயிட்டு சில விஷயங்கள்லாம் இருக்குது, லைக் சின்ன வயசுலேருந்து அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க, பட் அதெல்லாம் மறந்துடுவாங்க. இப்போ புதுசாக அங்கே போயின்னு திருப்பி அவங்களுக்கெல்லாம் ரீகால் ஆகும். அண்ட் அங்கே போய் பார்த்தா ஒரு விஷயம், ஏதோ ஒரு மிஸ்ட்ரி அங்கே இருக்குது. நிறைய பேர் வந்து அந்த டவுனில் பேரலைஸ் ஆகிருக்காங்க. ஸோ அது உண்மையாக அங்கே என்ன தான் நடக்குது அந்த டவுனில், அது இவங்களே வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் கடைசியில் இவங்களுக்கு ஒரு இடத்துல மாட்டிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து படத்தோட அப்படியே கொஞ்சம் கிளாசிக்கல் ஸ்டைலில் எடுத்திருப்பாங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஹாலிவுட் கிளாசிக்கான மூவிஸ் பிடிக்கும்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். நம்ம லிஸ்ட்டில் 4th இடத்துல இருக்க த கோஸ்ட் ஸ்டேஷன் சொல்லிட்டு 2022 ரிலீஸ் ஆன மூவி IMDbல 4.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் இந்த படம் ஆக்சுவலாக கொரியன் மூவி தான். கொஞ்சம் டார்க்கர் டோனோடே படத்தை கொண்டு போயிருப்பாங்க. மெயின் ஆக்ட்ரஸ் இவங்க வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக இருப்பாங்க. ஒரு ஸ்டேஷனில் நிறைய பேர் வந்து மிஸ்டீரியஸாக சாகுறாங்க. அவங்க அது யாருக்கும் தெரியாது அவங்க எப்படி தான் சாகுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது எதுக்கு, அது பின்னாடி ஒரு ரீசன் என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே போவாங்க. அண்ட் இவங்களும் நிறைய பேர் இன்டர்வியூ எடுப்பாங்க. பட்டு அவங்களாம் எடுத்தவங்க ரியலான ஆளுங்களா இல்லை பேய்ங்களா, அதெல்லாம் நீங்கள் இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் படம் கொஞ்சம் நல்லா டார்க்கர் டோனோட அந்த சஸ்பென்ஸ் வந்து செம்மையாக மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 3rd இடத்துல இருக்க நம்ம தராத்துன்னு சொல்லிட்டு 2024 ரிலீஸ் ஆன மூவி IMDbல 4.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ நம்மளும் எக்கச்சக்கமான கார்டு கேம்ஸ்லாம் ஆடி இருக்கோம்ல, இந்த மாதிரி கொஞ்சம் விச்சஸான சில கார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த கேமும் ஆடலான்னு சொல்லிட்டு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து குரூப்பாக சேர்ந்து கேம் ஆடுவாங்க. ஒரு கார்டில் வந்து அவங்க பண்ணும்போது சில கர்ஸ்டான ஸ்பிரிட்ஸ்லாம் வந்து ரிவீல் ஆகிட்டே போவோம். அண்ட் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க பயங்கரமான ஒரு ஆபத்தில் மாட்டிக்கிறாங்க. ஸோ அந்த கார்டு கேம் வேணால் ஆடிட்டாங்க, பட் அது எப்படி முடிக்க போகிறாங்க அதுதான் நீங்கள் இந்த படத்தில் ஃபுல்லாக பார்ப்பீங்க. ஆனால் படம் வந்து அப்படியே அந்த ஹாரர் த்ரில்லர் வைஸில் சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 2nd இடத்துல இருக்க நம்ம நைட் வாட்ச் டீமன்ஸ் ஆர் ஃபாரெவர் 2023 ரிலீஸ் ஆன மூவி IMDbலையும் 5.9 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ஆக்ட்ரஸ் அவங்க பேரண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி இறந்துட்டாங்க. பட் அவங்க எப்படி இறந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அது இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக அவங்களும் கொஞ்சம் க்யூரியஸாக இருப்பாங்க, எப்படி தான் அவங்க பேரண்ட்ஸ் இறந்தாங்கன்னு. அண்ட் அதனால தான் ஒரு இடத்துல போய் இந்த மாதிரி நைட் வாட்ச்னு சொல்லிட்டு ஒரு ஜாபாகவே இருக்கும் நைட் டைமில் பண்ணுறது. ஸோ அதை அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா இவங்களும் வந்து நிறைய பர்சனல் சில விஷயங்கள்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அது உண்மையான ஒரு ஹாரரா இல்லை த்ரில்லரா, அது கொஞ்சம் அப்படியே சஸ்பென்ஸ்ஃபுல்லாகவே மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த ஹாரர் டோனு சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்களா, அதுக்காக கண்டிப்பாக நீங்கள் அதை பார்க்கலாம். அண்ட் ஃபைனல் நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 இடத்துல இருக்க நம்ம வென் ஈவில் லர்க்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம 2023 ரிலீஸ் ஆன மூவி IMDbலையும் 6.9 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படம் திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபைனஸ்டான ஒரு த்ரில்லரான மூவியில் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸ்லோ பேர்னான மூவி தான், ஓகேங்களா. மேக்ஸிமம் எல்லா ஹாரர் மூவிஸ் அப்படி தான் இருக்கும். நீங்கள் ஃபாஸ்ட் பேசிங்கெல்லாம் மூவி தெரியுங்கன்னா நீங்கள் ஹாரர் சைடே வரக்கூடாது. இந்த படத்தோட கான்செப்ட் ஒரு சின்னதாக ஒரு ஊரில் வந்து டீமன் பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து அங்கே ரிவீல் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் அங்கே இருக்க எல்லாருமே பயங்கரமாக பயந்துருவாங்க, உண்மையாக ஒரு டீமன் பிறக்க போதான்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேருந்து எப்படியோ தப்பிக்கலான்னு தான் பார்ப்பாங்க. ஆனால் அது தப்பிக்க முடியுதா இல்லையா, அண்ட் அந்த யார் வீட்டில் தான் இந்த டீமன் பிறக்க போகுது. ஸோ இந்த மாதிரியான சில க்யூரியஸோட படத்தை அப்படியே பொறுமையாக கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் நல்லபடியாக இருந்திருக்கு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு சில ஹாரர் மூவிஸ் அதுவும் நம்ம தமிழ் டப்டோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டான டேஸில் தான் அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் சில பயங்கரமான மூவிஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் ஆல்ரெடி நம்ம டாப் 10 ஹாரர் மூவிஸ், பெஸ்ட்டான ஹாரர் மூவிஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து இப்போதைக்கு ரீசெண்டாக வந்ததா, அதை தான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். பை த வே இன்றைக்குள்ள எத்தனை மூவிஸை நீங்கள் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு எப்படி இருந்தது கண்டிப்பாக அதை கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கும் பண்ணிடுங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Thumb Dub. See you in next video. Bye guys.